கொஸ்டின், ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொஸ்டின். இப்போ இதெல்லாம் இப்போ ரிப்பீட் பண்ண வார்த்தை 2025 நீட்டுக்கு வரும், பார்க்கலாம். என்னன்னு பார்க்கலாம். ஃபார் அ ரியாக்ஷன் A gives spin when A is 2.2 mm அப்படின்னா என்னதுன்னா millimole per liter. The rate was found to be 2.4 அதோட யூனிட். On reducing the concentration of A to the half, the rate changes into 0.6. The order of the reaction with respect to. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஏங்கிற ரியாக்டர் வந்து ப்ராடக்டா மாறுது. இதுல இதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 2.5. Now let me write the reaction. அதாவது ஏங்கிற ரியாக்டர் B ஆ மாறுது. இதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்னவானா, you take it as in the bracket, it is 2.2 mn கொடுத்திருக்காங்க. that is called, அதோட அர்த்தம் என்னன்னா millimole. எப்பொழுதும் போல மாதிரி milli, this is இதோட கான்சன்ட்ரேஷன். whereas the rate was found to be, இப்ப இந்த இடத்துல ரேட் என்னன்னா 2.4 அதோட யூனிட், that is called mole per liter per second. இப்ப இது வந்து molarity mole per liter per second. so இது ரேட்டோட யூனிட். on reducing the concentration A to half, அதாவது இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு அது 1.1 ஆக குறைகிறது. the rate changes into 0.6. அப்போ அதோட ரேட் வந்து என்னவா இருக்கு, 0.6 ஆக இருக்கிறது. what is the order of the reaction? இது கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம இந்த சேஞ்சுக்கு நம்ம ரேட்லா எழுதலாம். what is rate law அப்படின்னா, rate is equal to, இதுக்கு நம்ம என்ன ரேட்லா எழுதுவோம் அப்படின்னா, rate is equal to rate constant, concentration of the reactant to the power order. இங்க ஆர்டர் போடுவோம். இப்போ உனக்கு ரெண்டு கண்டிஷன்ல நம்ம இதை கொடுத்தாக்கணும். ஒன்னு வந்து, let us see here. now this is இந்த இருக்கிற இந்த இதை வந்து நம்ம ரெண்டு கண்டிஷன் கொடுக்கிறோம். ஒன்னு வந்து 2.2 is the rate where 1.1 is the concentration. இப்ப A உடைய கான்சன்ட்ரேஷன் ஒன்னா, this is the first equation. A உடைய கான்சன்ட்ரேஷன் 1.1 இருக்கு. அதோடைய ஆர்டர் வந்து keep it as again. இது ரேட் கான்ஸ்டன்ட், அதோடைய ரேட் வந்து 0.6. ஓகே, அதாவது 2.1 what is it called as a 1.1 ஆக இருந்தால் அதோடைய ரேட் வந்து 0.6. ஓகே, சோ இந்த இடத்துல திரும்ப பார்க்கிறேன். A வந்து 2.2 இருந்தா ரேட் 2.4. இங்க பாருங்க, இதுதான் வந்து உன்னுடைய இனிஷியல் கண்டிஷன். 1 minute. yes ma'am, yes, this is the initial condition. okay, then on reducing the concentration A to half, அதனால இதுல இருந்து இது வந்து half ஆக மாறுகிறது. this is reduced to half. the rate changes into 0.6. now rate is changes into 0.6. what is the order? this is the question. so இப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இதுல என்ன ஆகுதுன்னா k1 கேன்சல் ஆகுது. இது 0.1 is become the 2 times and this is you can see as a 4 times. so அப்ப உனக்கு என்ன கிடைக்குதுன்னா 4 is equal to 2 power n. இதுதான். அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 power 2 ன்னு எழுதலாம். so next condition, you can write this one as a 2 power 2. now this one as a 2 power 2 is equal to 2 power n. so order is equal to 2. so this is the way you have to approach this sum. okay, now let us see the next sum. sum பார்க்கலாம். yes, now இதுவும் வந்து எய்ம்ஸ் உடைய கொஸ்டின் தான். ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் உடைய 2008 கொஸ்டின். என்னன்னு பார்க்கலாம். the TF of a first order reaction is 10 minutes. TF கொடுத்திருக்காங்க. starting with the 10 molarity rate after 20 minutes. அதாவது T of 10 minutes ன்றாங்க. what is the starting with the 10 molarity, the first order reaction starting with the 10 molarity rate after, they are asking the question. இப்ப நம்ம இதை எப்படி பிரசன்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் T ஆஃப் வந்து 10. so starting with the initial concentration 10, 20 minutes கழிச்சு என்ன, இதுதான் கொஸ்டின். இப்ப நம்ம இது ஒர்க் பண்ணது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்ப அடுத்தது நியூவா ஃப்ரெஷ்ஷா எழுதுறோம். அதாவது ஒரு ரியாக்டன்ஸ் இருக்கு, இட் gives ப்ராடக்ட். இதோடைய T ஆஃப் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா T ஆஃப் is 10 minutes. Initially how much it is having 10, இதோடைய concentration molarity. so now they are